மௌனத்தில் நிலைகள் பூட்டு திறந்தது, வானம் திறந்தது, ஆன்மாவுக்குள் விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நினைகள். இன்றே செய்க, இப்போதே செய்க, இங்கேயே ஆரம்பிக்க. தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உறுதியே சகத்தி, உறுதியே பாதை, உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலும். ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சிவ 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 பாபா. நினைவில் உயிர்த்து தினந்தோறும் அமர்க 2-3 மணி நேரம். சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சாந்தி. அன்பில் மூழ்கி போகுதல் அப்படிங்கிற அந்த பட்டி 28 நாள் பட்டியினுடைய 11வது நாள் இன்று 11/2/2026. பட்டியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கேருந்து முடிக்கிறதுனே தெரியல, எங்கே போய் முடிக்கிறதுன்னு. அது கஷ்டமாக இருக்குது. பக்தி மார்க்கத்தில் காட்டுறாங்க, பக்தர்கள் அப்படியே மூழ்கி போயிடுறாங்க இறைவனுடைய நினைவில். அந்த அளவு மூழ்கி போயிடுறாங்க. அவங்களுடைய புத்து மறந்துடுறாங்க. அதாவது அவங்க உணர்வே இல்லாமல் போயிடுறாங்க. அவங்கள சந்திக்கணும், அவங்க கூட பேசணும், அவங்கள்ட்டேருந்து ஏதாவது நம்ம வரதானங்கள் பெறணும் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சைக்காலஜி பேஷண்ட் இருக்கக்கூடிய, சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு உணர்வு இல்லை. அவங்க யார் அப்படிங்கிற உணர்வே அங்கே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தேவதைகளுடைய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அவங்க வணங்கிட்டு இருந்த, அவங்க இஷ்ட தேவதை ரூபத்தில் அவங்க வணங்கிட்டு இருக்காங்களோ யாரை, அவங்களுடைய ஃபோட்டோக்கள் அங்கே இருந்தது. தன்னுடைய நினைவில்லை, ஆனாலும் தன்னுடைய பூஜ்ய இஷ்ட தேவதையினுடைய உணர்வுகள் அவங்கள்ட்ட இருந்திருக்கு, மேலோங்கி இருக்குது. அந்த அவங்களுடைய சுயநினைவு இல்லாட்டியும் கூட அந்த தேவதைகளுடைய ஒரிஜினல் நினைவு அவங்க மனசில் பதிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இறைவனுடைய நினைவு பரமாத்மாவிலிருந்து ஏதாவது கிடைக்காதா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதற்காக வழிபாடு செய்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, தொழுறாங்க. ஆனால் இங்கே பாபா கிடைத்து விட்டார், அப்பா கிடைச்சிட்டார், நண்பன் கிடைச்சிட்டார், பகவான் கிடைத்து விட்டார். பக்தி மார்க்கத்தில் ஒரு ஸ்டோரி, தன்னுடைய மாற்றான் தாய் சித்தி தன்னுடைய தந்தையினுடைய மடியில் போகிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கல, விடலை.
அந்த குழந்தைய 6 வயசு 5 வயசு குழந்தைய அவங்க சொல்கிறாங்க, அவனுடைய தந்தையினுடைய மடி வேணும் அப்படின்னா, தந்தையினுடைய அன்பு வேணும் அப்படின்னா நீ விஷ்ணுவனுடைய பூஜை பண்ணி விஷ்ணுனுடைய சாட்சாத்காரம் பார்த்துட்டு வந்தாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க சித்தியார். அந்த சிறுவன் என்ன செய்தார்? தந்தையினுடைய அன்பை பெறுவதற்காக காட்டுக்கு போயிட்டாரு. காட்டில் போய் விஷ்ணு பகவானை தேட ஆரம்பிக்கின்றார். அந்த சிறுவனானவர் தேடுறாரு போறாரு போயிட்டே இருக்கிற அந்த சிறுவன். அங்கே திருடர்கள் அங்கே வராங்க, அவங்ககிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிடுறாங்க, இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் இவர் தப்பிச்சிடுறாரு எப்படியோ. வழியில் நாரதர் வராரு. நீ விஷ்ணுவை தரிசனம் செய்ய வேண்டுமானால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாரதர் அந்த சிறுவனுக்கு புரிய வைக்கிறார். அந்த சிறுவன் செல்கின்றார் மன உறுதியோடு. அந்த காட்டிற்குள்ளே மரத்தின் அடியில் அமர்ந்து தபம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அந்த சிறுவனானவர். அந்த நாமத்தை ஜபிக்க ஆரம்பிக்கின்றார் அந்த சிறுவனானவர். அப்புறம் நாரதர் மறுபடியும் வராரு, மறுபடியும் அவருக்கு புரிய வைக்கிறார் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நீ சாப்பிட்றத குடிக்கிறதெல்லாம் விட்டுட்ட அப்படின்னா விஷ்ணுஜியை நீ டக்குன்னு விஷ்ணு பகவான் தரிசனம் உனக்கு எளிதாக கிடைக்கும் மகனே என்று கூறிவிட்டு போய்விடுகிறார். அந்த துருவன் என அழைக்கப்பட்ட அந்த பாலகனானவர் உடனே, சரி ஐயா, நான் கடைபிடிக்கின்றேன், பகவானை அடைவது தானே என்னுடைய குறிக்கோள், அதனால் அதற்காக என்ன வேணுமானாலும் செய்வேன் என்று தன்னுடைய சாப்பிடுவதையும் குடிப்பதையும் விட்டுவிட்டு தபத்தில் ஈடுபடுகின்றார். விஷ்ணு பகவான் நாமத்தை ஜபித்தவாறு ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக என்று தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றார். தியானத்தில் ஈடுபடுகின்றார். அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து நாரதர் மீண்டும் வருகிற அந்த சிறுவனிடத்தில் துருவன் என்ன ஆனான் என்று பார்ப்பதற்காக. அப்பொழுது அறிவுரை கூறுகின்றார், நீ குடிப்பதையும் உண்பதையும் விட்டு விட்டாய், ஆனால் இன்னொன்று உள்ளது, அதையும் விட்டாயானால் மிக எளிதாக நீ விரைவாக விஷ்ணு பகவானின் தரிசனம் பெறவாய் என்று கூறினார். சிறுவனானவன் இலைகளை சாப்பிட்டு கொண்டதான், அதையும் விட்டுவிடு என்று கூறினார். அதையும் விட்டுவிட்டான் சிறுவன் துரு. அதன் பிறகு மீண்டும் ஆழ்ந்த ஜபத்தில் ஈடுபடுகின்றார் அந்த சிறுவன். அதன் பிறகு மீண்டும் வருகிறார் நாரத மகரிஷி. நீ இலைகளை தலைகளை உண்டதையும் விட்டு விட்டாய், தண்ணீரும் அறிந்துவதில்லை, இப்பொழுது சுவாசத்தையும் சுவாசிக்கின்றாய் அளவு அதில் தானே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், அதன் மூலமாக உடலுக்கு உணவு கிடைத்து கொண்டிருக்கின்றது மகனே, அதனால் அதையும் விட்டு விட்டாயானால் எளிதாக நீ விஷ்ணு பகவானை சந்திப்பாய் என்று அறிவுரை கூறுகின்றார் நாரத மகரிஷி. விரைவாக சந்திப்பாய் என்று அறிவுரை கூறுகின்றார். அந்த சிறுவன் துருவன் என்ன செய்கின்றார் எனால், அவன் தன்னுடைய மூச்சையும் சுவாசத்தையும் நிறுத்தி கொள்ள தயாராகி விடுகின்றான். அந்த சிறுவனானவன் எப்பொழுது மூச்சை அடக்கி மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுது முழு உலகத்தின் ஓட்டம் அனைத்தும் அங்கே நின்று விடுகின்றது. பக்தியில் பாருங்கள் எவ்வளவு சக்தியை காட்டியுள்ளார்கள். பக்தியின் சக்தியானது முழு உலகத்தின் ஓட்டத்தை நிறுத்த வல்லது என்று காண்பித்திருக்கிறார்கள். பாருங்கள், பறவை பறந்து கொண்டிருந்தது, ஆகாயத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது, காற்றானது அப்படி வீசியவாறு நின்று போய்விட்டது. அப்பொழுது அனைத்து தேவதைகளும் பிரம்மாஜியிடம் செல்கிறார்கள் பிரம்மாவை பார்ப்பதற்காக. அப்பொழுது பிரம்மாஜி என்ன கூறுகின்றால், என்னால் இயலாது, இதனுடைய சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது விஷ்ணு பகவான் மட்டுமே. அப்புறம் எல்லாருமே விஷ்ணுஜி கிட்ட போகிறாங்க, விஷ்ணு பகவான்கிட்ட. அப்புறம் விஷ்ணுஜி வராரு. விஷ்ணுஜிட்ட போனோன்னா அவர் போய் அந்த சிறுவனை சந்திக்கிறார், துருவனை. அவர் சாட்சாத்காரம் கொடுக்குறாரு. காட்சி கொடுத்தோன்னே, நான் கிளம்பட்டுமா மகனே என்று அப்படி கேட்குறாரு. அப்போ துருவன் என்ற சிறுவன் கூறுகின்றார், நெல்லுங்கள் ஐயா, உங்களிடம் ஒரு வினா எனக்கு வினவ வேண்டி உள்ளது. அவன் சிறுவனான காரணத்தினால் அவனுடைய கேள்விகள் சிறு பிள்ளைத்தனமாகவே இருந்தது என்றாலும் அதை விஷ்ணு ரசித்தார் என்றே சொல்லலாம். அந்த சிறுவன் வினவுகின்றான், விஷ்ணுஜி, என்னுடைய சித்தியார் ஏன் என் தந்தையின் மடியில் அமர விடவில்லை? அதன் பிறகு விஷ்ணு என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த தாய் தந்தையினுடைய மடியினுடைய அனுபவத்தை, அந்த அன்பினுடைய அனுபவத்தை செய்விக்கின்றார் அந்த சிறுவனுக்கு. அப்பொழுது சிறுவன் கூறுகின்றான், எனக்கு அந்த தாய் தந்தை தேவையில்லை, தங்கள் மடியே போதும் என்று. விஷ்ணு கூறுகின்றார், இல்லை, நீ கர்ம சேத்திரத்தில் சென்று காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரு காலத்தில் துருவ நட்சத்திரமாக வானில் மின்னுவாய் என்று வாக்கு கொடுக்கின்றார். விஷ்ணுஜி தன்னுடைய பர்சனல் விமானத்தில் அமர வைத்து சிறுவனை
பூலோகத்தில் இறக்கி விடுகின்றார் அவனுடைய வீட்டில், அரண்மனையில். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, பாபா நம்மளை சாப்பாடு விடுறதுக்கும் சொல்லலை, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா நடனம் ஆடுங்க, நல்லா சந்தோஷமா இருங்கன்னு தான் சொல்கிறாரு. காவோ பீவோ மோஜ் மனாவோ அப்படின்னு தான் பாபா சொல்கிறாரு. மூச்சை விடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை பாபா. நம்ம இங்கே என்ன செய்யணும்? எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் என்ன செய்யணும்? சாப்பாடும் விட வேண்டாம், குடிக்கிற தண்ணியும் விட வேண்டாம், மூச்சையும் விட வேண்டாம், மூச்சையும் நிறுத்த வேண்டாம். கட்டுப்பாடோடு ஸ்ரீமத் படி நடப்பதற்கு மட்டுமே நமக்கு சொல்றார் பரமாத்மா பாபா. இன்றைய வானிலிருந்து 3 பாயிண்ட், நினைவிற்கான 3 பாயிண்ட். இந்த முரளி பார்த்தீங்கன்னா டேட்டு 18/1/1999 வருஷத்தினுடைய முரளியினுடைய தலைப்பு நிகழ்கால நேரத்திற்கு அனுசாரமாக வைராக்கிய உள் உணர்வை எமர்ஜ் செய்து சாதனையின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். சுற்றுப்புற சூழ்நிலை எது நிறைந்திருக்கணும்? சாதனை தான் நிறைஞ்சிருக்கணும். சாதனா, தபஸ்யா. எதனுடைய வைப்ரேஷன் வாயுமண்டலம் சூழ்நிலை உருவாகி வச்சிருக்கணும்? நம்ம சாதனா, தபஸ்யா அப்படின்னு சொல்லலாம். 18வது ஜனவரி மாதத்தினுடைய முரளிங்கிறனால பாபா எப்போவுமே அன்பினுடைய விஷயத்தை தான் அதிகமாக சொல்லுவார் இல்லையா? ஆனால் இந்த வாணி பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான வாணி. இதில் என்ன பண்ணுறாரு பாபா? அன்பை விட அதிகமாக வைராக்கிய உள்ளுணர்வை கொண்டு வர்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. வைராக்கியத்தை பற்றி தான் அதிக முறை இதில் கூறியுள்ளார். ஆசைகளின் காரணத்தினால் தான் மனிதன் குழப்பத்தில் இருக்கிறான் அப்படின்னு பாபா சொல்கிறார் இந்த முரளியில். அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட எல்லாமே இருந்தாலும் உலக நன்மைக்காக, உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் முன்னேற்றுவதற்காக எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வை தாரணை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. முதல்ல பாபாவுடைய நினைவு அப்படின்னா நினைவில் மூழ்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட், பரமாத்மாவுடைய அன்பின் அலைகளில் நீந்தக்கூடியவர், நீச்சல் அடிக்கிறது. அவருடைய அந்த அலைகள், அன்பினுடைய அலைகளில் நீந்துறது, இதுதான் நினைவு. 2வது நினைவு என்றால் பரமாத்மாவின் குடைநிலையை அனுபவம் செய்பவர் தான் யோகி. 3வது எல்லைக்கப்பாற்பட்ட வைராகி, அவரே யோகி. யோகி என்றால் யார்? எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வை உடையவரே யோகி. 3வது பாயிண்ட் ஏற்கனவே வந்துருச்சுங்கிறீங்களா? சரி. அப்போ நம்ம மாற்றிக்கலாம். நினைவு என்றால் அட்டென்ஷன் வைப்பவரே. அட்டென்ஷன் வைக்கிறது தான் நினைவு. நீ நடுவில் அந்த பாயிண்டெல்லாம் சொன்னதுனால என்ன நான் சொல்லணுங்கிறதே மறந்துட்டேன். சரி, ஆரம்பிப்போம். இன்னைக்கு பாபா ஸ்டார்ட் பண்ணதை எப்படி ஸ்டார்ட் பண்ணார்? அன்புக்கடலான தந்தை தன்னுடைய அன்பான குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார். பாபா பார்த்துட்டு இருக்கிறார். அமிர்த வேலையிலிருந்து எல்லா குழந்தைகளும் 18 ஜனவரிங்கிறனால அன்பினுடைய அந்த அலைகளில் நீந்திட்டு இருக்காங்க. அன்பு கடலில், அன்பினுடைய கடலில் எவ்வளோ அலைகள் இருக்குது இல்லையா? அந்த அலைகளில் எவ்வளோ சூப்பராக நீந்துறாங்க குழந்தைங்க. இன்றைக்கி பாபா இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? பேக் போனாக மாறி குழந்தைகளை உலக நாடக மேடையில் பிரத்யட்சம் பண்ணிய நாள் இந்த நாள் 18 ஜனவரி. இப்போ இன்றைக்கி எந்த நாள்? குழந்தைகளை உலகத்துக்கு முன்னாடி பாபா பிரத்யட்சம் செய்த நாள், வெளிப்படுத்தின நாள். இன்னைக்கு பாபா வில் பவர் நமக்கு எல்லாத்தையுமே வில் எழுதி கொடுத்த, அதாவது உயிர் எழுதி கொடுத்த, எல்லாத்தையுமே கொடுத்துட்ட நாள், வில் பவர் கொடுத்த நாள். இன்னைக்கு என்ன நாள்? சிம்மாசனம் நமக்கு முடிசூடிய நாள், பொறுப்பு என்ற கிரீடத்தை நமக்கு அணிவித்த நாள். பாபா குப்தமாயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. முன்னாடி இருந்தவர் கிரீடத்தை எல்லாம் யாருக்கு கொடுத்தாரு? அவருடைய கிரீடத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டாரு. இன்றைய நாள் என்ன நாள்? சக்திசாலியான நாள், சமர்த்தனுடைய நாள், அனைத்து சமர்த்தம் கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் என்ன நாள்? குழந்தைகளுடைய புருஷார்த்தத்தை தீவிரமாக்க ஆக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் என்ன நாள்? சமான் ஆவதற்கான நாள். வேற என்ன நாள் சொல்லுங்க பாப்பா. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் சொல்லுங்க கொஞ்சம். இன்றைய நாள் என்ன நாள்? அன்பில் மூழ்கக்கூடிய நாள். இன்றைய நாள் என்ன நாள்? பிரம்மா பாபாவை வரவேற்பு செய்யக்கூடிய நாள், ஆவாகனம் செய்யக்கூடிய நாள். இன்றைய நாள் என்ன நாள்? நிறைய குழந்தைங்க விசேஷமாக உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாள். ஓவரா அன்பில் மூழ்கிறனால ஓவரா வாக்கு கொடுத்துருவாங்க பாபாவுக்கு, அப்புறம் செய்ய மாட்டாங்க. அந்த நாள் இன்றைய நாள். நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். பாபா ஏன் எங்களை விட்டு போயிட்டீங்க, நான் பார்க்காத வரைக்கும் இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நாள்.
பாபா நாங்கள் உங்களுக்கு சமமாக ஆகியே தீருவோம் என்று உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். தாதிகள் அவ்வளோ அனுபவம் சொல்றாங்க. இப்படி பண்ணாரு பாபா, அப்படி அன்பு காட்டினாரு, இன்னும் அங்க அப்படி சக்தி கொடுத்தாரு, நமக்கு நீங்க காணோம் அப்படின்ட்டு வகுத்தறிச்சல் வருதுல்ல. அதனால ஏன் நீ விட்டு போன எங்களை, பிரம்மா பாபா நீ இருந்திருக்க வேண்டியதானே. அப்போ நாங்களும் பார்த்துருப்போம், ஸ்ரீ பாபாவை டைரெக்டாக பார்த்துருப்போம், உங்களுடைய பாலனை கிடைச்சிருக்கோம். பிரம்மா பாபாவுடைய பாலனை எவ்வளோ பாலனை அவங்க தாதிகள் பிரதர்ஸ் எல்லாம் சீனியர் பிரதர்ஸ் சொல்லும்போது நமக்கு எவ்வளோ புல்லரிச்சு போகுது, எவ்வளோ பொறாமையாக இருக்குது, நமக்கு கிடைக்கலையே அந்த வாய்ப்பு அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் போனீங்க, இருந்திருக்க வேண்டியதானே, நாங்கள் வர்றது வரைக்கும் இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நாள், புகார்களை அளிக்கக்கூடிய நாள், புகார் பெட்டியில் புகார்களை போடக்கூடிய நாள். வானில சொல்றார் பாபா, இன்றைய நாள் என்ன நாள் அப்படின்னா, பாபா நீங்க என்னெல்லாம் பொறுப்புகளை பாதியில் விட்டுட்டு போனீங்களோ அந்த மீதியை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய நாள். எதுவரை ராமனுடைய காரியம் முடிவடையவில்லையோ அதுவரை ஆறாம் எடுக்கக்கூடாது. ஆறாம்னா ரெஸ்ட், ஓய்வு எடுக்கக்கூடாது. இது எதுக்கான பாயிண்ட், பரமாத்மாவுடைய அன்பில் அலைகளில் நீந்தக்கூடிய நாள், அது நீந்தக்கூடியது அந்த பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, பரமாத்மாவுடைய கூடைநிழலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தான் நினைவு. பாபா சொல்றாங்க, இப்போ கூட நிகழ்காலத்தில் கூட பாப் தாதா ரெண்டு பேருமே குடை நிழலாக ஆகி ஒவ்வொரு குழந்தைகளையும் நான் பாலனை பண்ணிட்டு இருக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் காண்பிக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே. யமுனை நதிக்கரையை கடந்து அந்த ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பாலகனை கடத்தும் பொழுது, மதுராவிலிருந்து கோகிலத்திற்கு மாற்றும் பொழுது, பிருந்தாவனத்திற்கு மாற்றும் பொழுது அந்த நாகமானது சத்திரச்சாயா கொடுத்தது, குடை நிழலாக இருந்தது என்று காண்பிக்கிறார்கள். சேஷநாகம் இருந்தது அல்லவா, அதுவே விஷம் நிறைந்தது. ஆனால் சுயம் பரமாத்மாவிற்கு அது குடை கொடுக்கும் நிழலாக மாறி போனது. பகவானின் கைகள் நம் தலை மீது உள்ளது. இதைவிட மிகப்பெரிய விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? கூறுங்கள் சகோதர சகோதரிகளே, இதைவிட பெரிய விஷயம் கிடையவே செய்யாது. பரமாத்மாவுடைய குடை நிழல்னா என்ன? சரி, பரமாத்மாவுடைய குடை நிழல்னா என்னது? எது பரமாத்மாவுடைய குடை நிழல்? என்ன நிழல் கொடை வச்சிருக்காரா என்ன தலைக்கு மேல? அவருடைய அன்புதான் குடையை ஆகும். குடை நிழல், அவருடைய உதவி, அவருடைய ஸ்ரீமத், அவருடைய முரளி, அவருடைய இந்த குழு, இந்த மதுபன், நம்முடைய சென்டர், நம்மளுடைய பிராமண பரிவாரம், பிராமணர்களுடைய சங்கம், அவருடைய படிப்பு, இதெல்லாம் என்ன? அதுதான் பரமாத்மாவின் சத்திரச்சாயா, குடை நிழல். மழை பெஞ்சிட்டு இருக்கு, கொடை நிழல், கொடைக்குள்ள இருந்து யாராவது வெளியே போய் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சா என்ன ஆவாங்க? அதே போல அவர் நனைஞ்சு போயிடுவாங்க. அதே போல பரமாத்மாவனுடைய குடை நிழலுக்கு கீழே இருந்து நீங்கள் தவறி வெளியே போனீர்களான எல்லா ஆவீர்கள். நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்போ? அதனால நம்ம இந்த குடை நிழலுக்கு உள்ள, எந்த குடை நிழல்? ஸ்ரீமத் என்ற குடை நிழலுக்கு கீழே, தாரணை என்ற குடை நிழலுக்கு கீழே, சரி உள்ளே மரியாதைகள் என்ற குடைநிழலுக்கு கீழே, படிப்பு என்ற குடைநிழலுக்கு கீழே, பிராமணர்களுடைய இந்த குழு, அது கூட ஒரு பாதுகாப்பு கவசம். பிராமணர்களுடைய குழு என்ற குடைநிழலுக்கு கீழே, சிரேஷ்ட புருஷார்த்தம் என்ற குடைநிழலுக்கு கீழே, சிரேஷ்ட சேவை என்ற குடைநிழலுக்கு கீழே. சேவை கூட ஒரு பாதுகாப்பு சாதனம் தானே, வீணான எண்ணங்கள் வராமல் தடுக்குது, நம்மளை பிஸியா வச்சுக்குது. இது போன்ற பல குடைநிழலுக்கு கீழே நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமது பாதுகாப்பு கவசமாகும். பாபா சொல்றாரு முரளியில, பிரம்மா தாய், தாய் ரூபத்துல என்ன பண்றாரு? பிரம்மா பிரம்மா அம்மா. அமிர்த வேலையிலிருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் ஒவ்வொரு சனமும் பிரம்மா கூட இருந்து, தாய் போல கூட இருந்து குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு. என் குழந்தை என்ன செய்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. பிரம்மா தாய் ஒவ்வொரு குழந்தைகளுடைய பாக்கியத்தையும் பார்த்து தைரியம் கொடுக்குறாரு. பாபா ஊக்கம் உற்சாகத்தினுடைய பாலனை கொடுக்குறாரு. நிகழ்காலத்தில் எல்லாமே இருக்கு குழந்தைங்கள்ட்ட, ஆனால் ஊக்கம் உற்சாகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மனசு ரொம்ப பலவீனமாயிடுச்சு, ஒரே போரிங்காக இருக்குது லைஃபு. ஒரே ஆத்மா பரமாத்மா என்னங்கிறாரு, அதே போர் அடிச்சிருது. போர் அடிச்சா என்ன? ஊக்கம் உற்சாகம் இல்லை, வேற இடத்துக்கு அட்டென்ஷன் வேற எங்கேயாவது போர் அடிக்காம இருக்குமா? இல்லை ஊக்கம் உற்சாகம் எங்கேயாவது என்டர்டைன்மெண்ட் எங்கேயா இருக்குமா? அங்கே புத்தி போயிடுது. ஆனா பிரம்மா தாய் என்ன செய்கிறார்? பிரம்மா அம்மா தைரியம் கொடுக்குறாங்க, ஊக்கம் உற்சாகம் கொடுக்குறாரு. அந்த ஒரு பாலனை செஞ்சுட்டு இருக்கிறார் பிரம்மா தாய், பிரம்மா அம்மா. நம்ம பகவானை அன்பு செய்கிறோம். பகவான் நமக்கு அன்புக்காக என்ன பண்றாரு? கிஃப்ட் கொடுக்குறாரு. கிஃப்ட்னா கஷ்டப்பட்டு கிடைக்கிறது இல்லை, கிஃப்ட் ஈஸியாக கிடைக்கிறது தான் கிஃப்ட்.
கிஃப்ட்டு அப்படின்னா அது கேட்கறதுனால கிடைக்கிறது கிடையாது, தானாகவே கிடைக்கிறது. பாபா கிஃப்ட், அதாவது பரிசாக என்ன கொடுக்குறாரு? வரதானங்கள் கொடுக்குறார். இதயத்தின் ஸ்நேகி வரம் என்ன கொடுக்குறாரு இன்னைக்கு? இதயபூர்வமான ஸ்நேகி, அன்பானவர். இதயத்திலிருந்து நமக்கு அன்பு இருக்குது அப்படின்னா பாபா மேலே, அப்போ அங்கே கஷ்டமே இருக்காதுல்ல, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. டக்கு டக்கு டக்குன்னு யோகா கனெக்ட் ஆகிரும். இல்லைன்னா தான் ரொம்ப கஷ்டப்படணும். பாப் தாதாவை பிரத்யட்சை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பாப் தாதா வெளிப்படுத்துறதுக்காக அவருடைய குணங்கள் நம்மளுடைய சூரத்திலையும் மூரத்திலையும் நம்ம முகத்தில் மற்றும் நடத்தையில் தெரியணும். பாபாவை விரும்புகிறாரு, ஆசைப்படுறாரு. குழந்தைங்களே முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்துங்க, இந்த சேவை செய்யுங்க. சேவை எப்போ நடக்கும்? பாபா சொல்கிறாரு, எப்போ உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில் பாபாவனுடைய குணமும் பாபாவனுடைய ரூபமும் தெரியுமோ அப்பந்தான். மனிதர்கள் அனுபவம் பண்ணணும். இவங்களுடைய கண்கள், இவங்களுடைய பார்வை, இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய செயல்கள், இவங்களுடைய நடத்தை எல்லாமே விசித்திரமானது. சாதாரண மக்களை போல அல்ல. பேசுறத விட அதிகமாக எதில் பிரபாவம் அதிகமாகுது? அட்ராக்ஷன், இம்ப்ரெஷன், குணம் மற்றும் கர்மம், இதுதான் பிரத்யட்சமாகுது. ஃபஸ்ட்டு வார்த்தையினால் பிரபாவம் வருது, அட்ராக்ட் ஆகுறாங்க. ஆனால் அதை விட அதிகமாக நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய கர்மம், அதன் மூலமாக தான் அதிகமாக பிரபாவத்தில் வராங்க. அதிகமான இம்ப்ரெஷன் அதில் தான் ஏற்படுது. கர்மத்தினுடைய பிரபாவம் தான் ரொம்ப அதிகமான இம்ப்ரெஷன் ஏற்படுத்துது. மிக நீண்ட காலத்திற்கு ஒரு மனிதனை மாற்ற வல்லது. ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய ப்ராடக்ட் வந்திருக்கு, அப்படி லான்ச் ஆகுது அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஆஹா, இதை தயாரித்த கம்பெனி என்ன? மேட் இன் ஜப்பான், மேட் இன் இந்தியா, அப்படி யார் இதை தயாரித்தது அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுதுல்ல. அதே போல் நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு, நம்மளுடைய விவகாரத்தை பார்த்து, நம்மளுடைய முகத்தை பார்த்து, அப்போ அவங்களுக்கு கேள்வி வரணும், இவங்களை உருவாக்கியவர் யார்? இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது யார்? இவங்க டீச்சர் யார்? சொல்லி கொடுத்தது யார்? கோச் யார்? அப்படின்ட்டு அவங்களுக்கு எண்ணம் வரணும். நிகழ்காலத்தில் மனிதர்கள், உலக மனிதர்கள்லாம் என்ன விரும்புகிறாங்க? ப்ரூஃப் தான் கேட்குறாங்க. ப்ரூஃப். ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாபா குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க சும்மா சொன்னோன்னெல்லாம் நம்ப மாட்டாங்க. நம்ம ஆத்மீமானி ஆகணும், டெய்லி சார்ட் வைக்கணும், டெய்லி அமிர்தில் யோகா பண்ணணும், இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியமும் பாபா நினைவில் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு என்ன ப்ரூஃப்? அப்படி சார்ட் டெய்லி வைக்கிறீங்களா? டெய்லி வைக்க சொல்கிறீங்களா? நீங்கள் சார்ட்டு ஒரு வருஷம் உள்ள சார்ட்டு எங்கே இருக்குது அதை காட்டுங்க அப்படிம்பாங்க. ஒரு தாதி, குல்சார் தாதி அங்கே ஃபாரின் போயிருந்தாங்க. குல்சார் தாதி இல்லை, ஜானி தாதி இருந்தாங்கல்ல அங்கே லண்டனில். அப்போ அந்த வெளி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்க பிரதர்ஸ் எல்லாம் ஃபோன் அடித்து கேட்பாங்க. நம்ம அங்கே இருக்கிற சென்ட்ரலில் இருக்கிற மாதாஸ் இல்லை பிரதர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்பாங்க. தாதிகளுக்கு அடிக்க மாட்டாங்க, சிஸ்டர்ஸ்க்கு அடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் பார்த்தீங்களா? தாதி, அந்த அம்மாவுக்கு 90 வயசு ஆச்சு, அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சாங்களா? பார்த்தீங்களா அப்படிம்பா. ஆமாம் பார்த்தேன். சரி, தூங்காமல் யோகா பண்ணாங்களா? பார்த்தீங்களா? ஆமாம். அப்படி ப்ரூஃப் கேட்பாங்க எல்லாமே. அந்த பாட்டி சொல்லுதே, தாதினா பாட்டி தானே, பாட்டி சொல்லுதே 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணணும், பாபா நினைவில் மூழ்கி இருக்கணும் அப்படின்ட்டு தாதி சொல்லுவாங்களா, ஜானகி தாதி. அவங்க எந்திரிச்சாங்களா? அதுவும் ஃபுல்லாக 45 நிமிஷம் தூங்காமல் உட்காந்துருந்தாங்களா ஸ்டெடியா? பார்த்து எனக்கு சொல்லு. சொல்கிறாங்களே, அவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் அவங்க செக் பண்ணுவாங்க முதல்ல. எல்லா ஃபாரினர்ஸும் அப்படி தான். நம்ம சுந்தரேஷன் பாய் கூட ஒரு தடவை மலேசியா போயிருந்தார், தமிழ்நாட்டிலேருந்து. அப்போ அவங்க, நீங்கள் டெய்லி சாட் வைக்கிறீங்களா? அவங்க கேட்குறாங்களாம், சாட் வைக்கிறீங்களா? ஆமாம். எங்கே காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னாங்களா. இவர் கொண்டு போயிருந்தாராம், உடனே காட்டினாராம். ஓகே, செய்கிறாருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் அவங்க ப்ரூஃப் தான் கேட்குறாங்க. பிகேஸு ஃபாரினில். இந்தியாவில் தான் எதை சொன்னாலும் சத்தியம் சத்தியம்னு தலையாட்டிட்டு போயிடுறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபாரின்லலாம் அப்படி நம்ப மாட்டாங்க. எடுத்தோடனே ப்ரூஃப் வேணும் அவங்களுக்கு. அதே போல் பாபா சொல்கிறாங்க, இப்போ யாரும் சொல்கிறத நம்புறது கிடையாது, பார்க்கணும். அவங்க பார்க்க தான் விரும்புகிறாங்க ப்ராக்டிக்கலில். இது இதுக்கான பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, அன்பினுடைய குடைநிழல், பாபாவுடைய குடைநிழலுக்கு கீழே பாதுகாப்பாக இருக்கிறது. அதுதான் 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, அட்டென்ஷன் வைப்பவர் அவரே யோகி ஆவார், அன்பில் மூழ்கிய நிலை அதுவே ஆகும் அப்படிங்கிற 3வது பாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம். 3வது பாயிண்டில் பாபா பார்த்தீங்கன்னா இன்னும் வைராக்கியத்தை பற்றி ரொம்ப நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாரு. வைராக்கியம் எதுக்காக வரணும்? பாபா சொல்கிறாரு,
உலக நன்மைக்காக அனைவருக்கும் நன்மை செய்தருவதற்கான அந்த வைராக்கியம் வரணும். பரமாத்மாவுடைய அன்பு எப்பொழுது கிடைக்கின்றதோ, பரமாத்மாவுடைய குடைநிழலில் நம்ம எப்போ இருக்கிறோமோ பாதுகாப்பாக, அப்பொழுது வைராக்கியமானது வாழ்க்கையில் தானாகவே வந்து விடுகின்றது. எப்போ வந்து இந்த மாதிரி வைராக்கியம் வந்துருச்சோ அப்போ வந்து அட்டென்ஷன் வர ஆரம்பிச்சிருது. வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படிங்கிற அட்டென்ஷன் வந்துடுது. அப்போ அவங்களுக்கு புரியுது, நமக்கு புரிய வருது, நம்ம உலகத்தை பார்க்கக்கூடாது, இந்த நேரத்தில் தன்னை பார்க்கணும். மீராபாய் இருக்காங்கல்ல, பக்த மீரா, அவங்கள பற்றி வாழ்க்கையில் காட்டியிருக்காங்க. ஐசே லாகி லகன் மீரா ஹோகை லகன் மகன் பாட்டு கூட இருக்குது. ஐசி லாகி லகன் மீரா ஹோகை மகன். அவங்களுடைய ஈடுபாடு பரமாத்மா மேலே அந்த அளவு முழுசாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மீராவனுடைய ஸ்திதி அந்த மாதிரி இருந்தது, ஆடவே இல்லை, ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் பிராமணர்களுடைய ஸ்திதி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆடுது. மேரி மெஹலோமே பலி லிகின் கலியோமே பட்கி அப்படின்னு. அதாவது மாளிகையில் அவங்க பிறந்தாங்க, மாளிகையிலேயே வளர்ந்தாங்க, ஆனால் கடைசியில் தெருவாக போவாங்கள்ல, ஊராக இந்த கிருஷ்ண தரிசனத்துக்காக கோயிலாக போயிட்டு இருந்தாங்களா, அதை சொல்கிறாங்க. மாளிகைகள் வளர்ந்தாங்க, பிறந்தாங்க, ஆனால் அவங்க அலைஞ்சு தெரிஞ்சது எங்கே? தெருவாக, ஊராக. நாயன்மார்களை காட்டுறாங்களா, ஊராக கோயிலாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருந்தாங்க. அதே போல் எங்கெல்லாம் கிருஷ்ண கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அந்த கிருஷ்ணனை தரிசனம் செய்வது தான் அவர்களுக்கு வேலையாக இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணருக்காக அந்த மாதிரி திவானி ஆயிட்டாங்க. காதல் பைத்தியம் வந்துருச்சு அவங்களுக்கு. அன்புல எப்போ வந்து ஆத்மாவானது பரமாத்மா அன்புல மூழ்கி போயிருதோ அப்பொழுது அந்த சுத்து புத்து எதுவுமே ஃபீலிங்ஸ், எந்த உணர்வுமே இருக்கிறது இல்லை. ஆத்மா இந்த ஒரு தன்னை சுற்றி எது நடக்குதோ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கவலை இல்லை. அவங்களுக்கு டைம் என்ன ஆச்சு, டைம் என்ன காலகட்டம் போயிட்டு இருக்கு, உலகத்துல உலகத்துல என்ன போயிட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவும் தேவையில்லை. அதனால பாபா வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாரு இந்த முரளியில. என்ன அட்டென்ஷன் கொடுக்குறாரு? குழந்தைகளே, நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வை தாரணை செய்ய வேண்டும். பிரம்மா பாபாவுடைய அட்டென்ஷன் அந்த எக்ஸாம்பிள் பாபா கொடுக்குறாரு இந்த இடத்துல. பிரம்மா பாபா என்ன பண்ணாரு? எல்லா சாதனங்கள் இருந்தாலும் கூட அதுல இருந்தெல்லாம் விடுபட்ட நிலையில இருந்தார், தூரமா இருந்தார். எவ்வளவு பெரிய பெரிய ரூம்ஸ், நல்ல ரூம்ஸ் இருந்தாலும் கூட அவரே எதுல இருந்தார்? ஒரு ஜோப்படியில இருந்தார், குடிசையில இருந்தார். வயசும் அதிகம் பாபாவுக்கு எல்லாரை விட. அந்த இடத்துல எவ்வளவு குளிர் இருந்தது. மவுண்ட் அப்பில் எவ்வளவு குளிரும் ஜாஸ்தி, வெயிலும் ஜாஸ்தி. ஆனாலும் பாபா சாதனங்களை அதிகமாக யூஸ் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணார். எல்லா சாதனமும் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அந்த சாதனங்களை எதுக்கு யூஸ் பண்ணார்? விஸ்வ கல்யாணத்துக்காக யூஸ் பண்ணார். அவருக்காக யூஸ் பண்ணல, சொந்த கல்யாணத்துக்காக யூஸ் பண்ணல, உலக நன்மைக்காக யூஸ் பண்ணார். அதனால பாபாவை வெளிப்படுத்தணும், இல்லை தன்னைத்தானே உலகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்குள்ள எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வு வேணும். அதை தாரணை பண்ணுங்க. பாபா அப்படி சொல்லல, நீங்க எவ்வளவு சாதனங்கள் வேணாலும் யூஸ் பண்ணுங்க, ஆனாலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வுல இருந்து அதுல அட்டாச்மெண்ட்ல வந்து யூஸ் பண்ணாதுங்க. வைராக்கிய உள் உணர்வுல இருந்து அப்புறம் யூஸ் பண்ணுங்க சேவைக்காக. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் அப்படிங்கிற வைப்ரேஷனை முழு உலகத்திலையும் பரப்புங்க. இப்ப எதனுடைய வைப்ரேஷன் பரவிட்டு இருக்கு? இந்த உலகத்துல சாதனங்களுடைய வைப்ரேஷன் பரவிட்டு இருக்கு. இப்ப என்ன வைப்ரேஷன் இப்ப பரவணும்? சாதனை செய்ய வேண்டும், தபஸ்யா பண்ணணும் அப்படிங்கிற வைப்ரேஷன் நாலா பக்கமும் பரவணும். அது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு, பிராமணர்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரியம் எழுதுறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? பரமாத்மாவுடைய அன்பினுடைய அலைகள். அப்படி பார்த்தாலும் அலைகளில் நீந்துறது. அதனால் இந்த வாக்கியத்தை வந்து 7 தடவை எழுதணும் டைரியில். நான் பரமாத்மாவுடைய அன்பின் அலைகளில் இருக்கக்கூடிய ஆத்மா, நீந்தக்கூடிய ஆத்மா. நான் பரமாத்மாவுடைய அன்பினுடைய அலைகளில் நீந்தக்கூடிய, நீச்சல் அடிக்கக்கூடிய ஆத்மா. 2வது பாயிண்ட் என்ன? ஆடியோ ரெக்கார்டிங் காரியம். ஆடியோ ரெக்கார்டிங் நேற்று சொன்னார் இல்லையா, HIQ3 அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, ஃப்ரீ ஆப்பு. அதில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிங்க. அதில் வேவ் ஃபைலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அது வந்து ஃப்ரீ, கொஞ்சம் குவாலிட்டியான ஆடியோ ரெக்கார்டிங் ஆப். HIQ3 அது நல்ல ஆப்னு சொன்னார். அதனால் அந்த ஆப்பில் உங்களுடைய ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. என்ன ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, மொபைலில் வந்து அந்த 1 நிமிஷம் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணணும் கிளியராக. நான் பரமாத்மாவினுடைய குடைநிழலில் பாதுகாப்பாக இருக்கின்றேன். நான் பரமாத்மாவினுடைய குடைநிழலில் பாதுகாப்பாக இருக்கின்றேன். இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீங்களே ரெக்கார்ட் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு டெய்லி 3 தடவை, இன்னைக்கு ஃபுல் டே 3 தடவை நீங்களே கேளுங்க. காலையில், மத்தியானம், ராத்திரி. நான்
பரமாத்மாவின் குடைநிழலில் பாதுகாப்பாக இருக்கின்றேன். ஆடியோ ரெக்கார்டிங். 3வது ஏகாகிரதாவுடைய சக்தியை செக் பண்ணுறதுக்காக வரைகிற ப்ராக்டிஸு. ஒரு பிக்சர் வரைங்க, அதில் ஒருத்தர் சாந்தமாக உட்காந்துருக்கிறாரு தியானத்தில். ஆனால் அவரை சுற்றி பயங்கர குழப்பங்கள், நிறைய மனிதர்கள் அங்கே இதுன்னு நிறைய காரியம் நடந்த ஒரு சந்தை கடையில் மாட்டிக்கிட்ட மாதிரி சந்தைக்குள்ளே மாட்டிக்கிட்டார். ஆனால் அவர் இருக்கார், அவர் தியானத்தில் தான் இருக்கிறார். மனிதர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, சுற்றி மொபைல் ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்குது. அப்புறம் ஓவர் டென்ஷன், அதை சுற்றி காரசாரமான விவாதம் போயிட்டுருக்கு. ஒரே சத்தம், சந்தடியாக இருக்குது. ஆனால் அந்த நடுவில் உட்காந்துருக்கிற அந்த மனிதர் சாந்தமாக இருக்கிறாரு, ஏகாக்கிரதமாக இருக்கிறாரு, ஸ்திரமாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரே மனநிலையில் பிரகாசமான சுரூபத்தில் இருக்கிறாரு. அவருடைய உள் உணர்வு அவ்வளோ சாந்தமாக இருக்குது. மை அட்டென்ஷன் இஸ் மை பவர் அப்படின்னு அந்த பிக்சரில் நீங்கள் எழுதணும். மை அட்டென்ஷன் இஸ் மை பவர், என்னுடைய கவனம்தான் என்னுடைய சக்தி ஆகும். ஓகேவா? இந்த 3 ஹோம்ஒர்க். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிவ 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 பாபா. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள். தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறைநினைவே பூரணமாகும். பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம். விதை ஒன்றை விதைத்தேன், அன்புடன் காத்தேன், தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன். கதடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது, அகம் விழித்தது. இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற